தமிழகத்தில் எவ்வளவு கோயில்கள் எல்லாம் பெரிய பெரிய புராதனமான கோயில்கள் எல்லாமே நல்ல அதிர்வலைகளே இருக்கக்கூடிய கோயில்கள். இது எல்லாம் விட்டு விட்டு எங்கேயோ கருப்பை கட்டிக்கொண்டு அலறிக்கொண்டு ஓடுகிறார்கள்னு எழுதியிருந்தது. நிறைய கடன் ஆயிடுச்சு, உங்களுக்கு கடன் தீரணும். அப்போ நீங்கள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போய் இந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை இருக்கிறவங்க இப்போ கிரிவலம் போகிறதுன்னு இன்றைக்கி நினச்சா இன்றைக்கி நைட் கிளம்புறேன், நாளைக்கு காலையில் போகிறேன், இங்கே குளிக்கிறேன், சுற்றுறேன், அப்படி கிரிவலம் செய்யவே கூடாது. அதே போல் இப்போ என்ன எல்லாம் எக்ஸாம் வரப்போகுது குழந்தைகளுக்கெல்லாம், +1 +2 10th. அப்போ குழந்தைகளுக்கு அது ஒரு ப்ரெஷராகவே இருக்கும். அப்போ நல்ல ஒரு ஞாபக சக்தி வரக்கூடியதாக ஒரு விநாயகர். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். கோவையைச் சேர்ந்த சிம்மம் ரங்கநாதன் சார் நம்ம கூட இருக்காங்க. நல்ல பரிச்சயமானவர், ஜோதிடத்தில் கைத்தேர்ந்த நிபுணர். இவர்கிட்ட எந்த விதமான சந்தேகங்கள் வேணாலும் கேட்கலாம், எல்லா விதமான விஷயங்களும் பேசலாம், நிறைய விஷயங்கள் சொல்லுவார். அவரை தான் இந்த நிகழ்ச்சியில் சந்தித்து நிறைய விஷயங்கள் கேட்க போகிறோம். ஐயா வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம் உங்களை இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல. ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது சிம்மம் ரங்கநாதன் கிட்ட கேட்கணுன்னா நிறைய கேள்விகள் இருக்குது. புது புது தகவல்களை அப்படியே கொட்டி கொடுத்துட்ருப்பீங்க. மக்களுக்கு அது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அந்த வகையில் தான் இன்றைக்கி உங்ககிட்ட நிறைய கேள்விகள் கேட்கணுன்னு இருக்கோம். முக்கியமாக பார்த்திங்கன்னா, இப்போ திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் இப்போ சமீப காலமாக பயங்கர புகழோட உச்சியில் இருக்காங்க. தினந்தோறும் மக்கள் அந்த நடமாடக்கூட முடியலை, அந்த அளவுக்கு கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு புறம் என்னென்னா, ஆந்திராவில் இருந்து மக்கள் திருவண்ணாமலைக்கு வர்றதும், தமிழக மக்கள் எல்லாம் கிளம்பி திருச்சூருக்கு போகிறதுமா அப்படி மாறிடுச்சு. விஷ்ணுமாயா டெம்பிளுக்கு இப்போ தமிழக மக்கள் நிறைய பேர் அங்கே படையெடுத்துட்டு இருக்காங்க. ஆந்திர மக்கள் நமக்கு திருவண்ணாமலைக்கு வந்துட்டுருக்காங்க. என்ன இதுக்கான மாற்றங்கள்? வணக்கம். ஸ்ரீ குருபியோ நமஹ. ஸ்ரீ குரு ராகவேந்திராய நமஹ. எனதர்மை குருநாதர் திருமிகு புதுவுடைமூர்த்தி அவர்களை வணங்கி, நல்ல கேள்வி. இது ஆக்சுவலாக எனக்கு பாலகுமாரனோட ரைட்டிங் தான் இந்த இடத்துல ஞாபகம் வருது. சபரிமலைக்கு செல்லக்கூடிய அந்த விஷயத்தில் அவரோட கருத்து ஒன்று பதிவு பண்ணியிருந்தார். தமிழகத்தில் எவ்வளவு கோயில்கள் எல்லாம் பெரிய பெரிய புராதனமான கோயில்கள் எல்லாமே நல்ல அதிர்வலைகளே இருக்கக்கூடிய கோயில்கள். இது எல்லாம் விட்டு விட்டு எங்கேயோ கருப்பை கட்டிக்கொண்டு அலறிக்கொண்டு ஓடுகிறார்கள்னு எழுதியிருந்தார். ஆக்சுவலி அவர் சபரிமலையை தப்பு சொல்லலை. ஊரில் இருக்கிற விஷயமும் உனக்கு இன்னும் புரியல, நீ எங்கேயோ தேடி போயிட்டுருக்கிய, என்னடா நியாயம் அப்படிங்கிற மாதிரி அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி ஜனங்களுடைய நிலை என்னென்னா, இப்போ திருவண்ணாமலையில் எந்த கிழமையில் போய் கிரிவலம் வந்தால் என்ன பலன்லாம் இருக்குது. செவ்வாய்க்கிழமை முக்கியமாக போய் நிறைய கடன் ஆயிடுச்சு, உங்களுக்கு கடன் தீரணும். அப்போ நீங்கள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போய் இந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை இருக்கிறவங்க திருவண்ணாமலை கிரிவலத்தை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பண்ணினாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கடன் தீரும். பௌர்ணமி இருக்கணும்னா அவசியம் பௌர்ணமியில் தான் கிரிவலம் வரணும்னு எங்கேயும் எழுதவும் இல்லை. சில விஷயங்கள் பௌர்ணமி மாத்திரம் இருந்தது, இன்றைக்கி அமாவாசையை கிளப்பி விட்டாங்க. நம்மளுக்கு தான் யாரோ அதை கிளப்பி விட்டாங்க. அமாவாசை கிரிவலம்னு இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எதையும் தவறாக சொல்லவில்லை, ஏதோ ஒரு விஷயம் அங்கே நடக்குது. கிரிவலம் போகிறது அப்படிங்கிறது அது ஒரு ஞான மலை. திருவண்ணாமலை ஞானத்தை கொடுக்கக்கூடிய மலை. இப்போ கிரிவலம் போகிறதுன்னு இன்றைக்கி நினச்சா இன்றைக்கி நைட் கிளம்புறேன், நாளைக்கு காலையில் போகிறேன், இங்கே குளிக்கிறேன், சுற்றுறேன், அப்படி கிரிவலம் செய்யவே கூடாது. கிரிவலம் செய்வதற்குன்னு சில முறைகளை சொல்கிறாங்க. நீங்கள் அந்த எதுக்கு போகிறீங்க? நீங்கள் ஒரு புது மனிதனாக மாறி வருவதற்கு. உண்மை அதுதானே. அப்போ நீங்கள் கிரிவலம் போகிறீங்க அப்படின்னா புதிய ஆடை, புத்தாடை உடுத்தி தான் கிரிவலமே வரணும். சும்மா போனால் வீட்டிலேருந்து பேண்ட் ஷர்ட்டு, நீங்கள் ஆமாம் ஷார்ட்ஸு, லெக்கின்ஸு. அங்கே எதுக்கோசரம் போகிறோன்னா, அங்கே இருக்கக்கூடிய அதிர்வுகள், எத்தனையோ சித்தர்கள், மிகப்பெரிய பெரிய ஞானிகள் எல்லாம் வாழ்ந்து நடமாடிய ஸ்தலம். அதோட வைப்ரேஷனெல்லாம் நமக்கு தெரில. எனக்கு தேவை என் பிரச்சனை தீரணும், தின்னா பித்தந்தெளியுங்கிறது. அப்போ கிரிவலம் போகிறப்போ அந்த ஆடையினுடைய இதே தளர்வான ஆடைகள் இருந்தால் தான், இருந்ததுன்னா நீங்கள் எதையுமே ஃபீல் பண்ண முடியாது. அந்த வைப்ரேஷன் உனக்கு வாங்கணுங்கிறதுக்கோசம் தான் இன்றைக்கும் கேரளாலலாம் பாருங்கள், ஆண்களாக இருந்தால் சட்டை அணியாமல் உள்ளே போகணுன்னா அந்த வைப்ரேஷனை நீ வாங்குற. எதுக்கு பிரதட்சணம் பண்ணுறோம்? சுற்றுறீங்க கோயில் எல்லாரும் போய், ஏன் சுற்றுறீங்க? அடிப்பிரதர்ஷனம்னு பண்ணுறான். எதுக்கு பண்ணுறான்?
கேளுங்க, யாருக்கு தெரியாது, சொன்னாங்க, செய்கிறோம், எனக்கு என் காரியம் ஆகணும். நீ ஒரு விஷயத்தை ஆமாம், உணர்வதும் உணர்த்துவதும் தான் வாழ்க்கைன்னு ஏஎல்பி சொல்லியிருக்கு. அப்போ நீ ஒரு விஷயத்தை செய்யணுன்னா முதல்ல அதை உணரு. நீ உணர்ந்தால் தான் அடுத்தவனுக்கு உணர்த்த முடியும். இப்போ திருவண்ணாமலைக்கு இத்தனை பேர் போகிறாங்க, போய் லட்சம் பேர் போய் சுற்றிட்டு வராங்க. என்ன உணர்ந்தீங்க? கூட்டத்தோட கூட்டமாக. இன்னொன்று, திருவண்ணாமலை கிரிவலத்தப்போ பேசவே கூடாது. 4 மணி நேரம் கிரிவலம். ஒரு கிரிவலம் முழுமையாக பூர்த்தி அடைகிறதுக்கு 4 மணி நேரம். புத்தாடை அணிந்து தான் கிரிவலம் போனோம். அந்த கிரிவலம் முடியும் வரைக்கும் மௌனத்தில் இருப்பதுங்கிறது மிக மிக அவசியம். பக்கத்தில் அப்படியே பேசிட்டு, இல்லை நம்ம இன்னைக்கு இன்னொரு விஷயம் நமக்கெல்லாம் வந்துருச்சு, ஃபோன் ஆன் பண்ணி நெட் ஆன் பண்ணி பாட்டை போட்டு, தவறு. நீங்கள் நல்லதை அடைய போய் தவறுகளை நிறைய செய்கிறீங்க. ஒரு விஷயத்தில் எதெல்லாம் செய்யக்கூடாதோ அந்த விஷயங்களை நம்ம செய்கிறோம். இப்போ அந்த மலாடி வாரத்தில் இப்போது பிரச்சனைகள் எல்லாம் பார்த்தோம். அது ஞானமலை அடியில் ஒரு குடும்பம் நடத்துவதுங்கிறது தவறு. அப்போ அனுமதி கொடுத்தவர்களுடைய தவறு. இன்றைக்கி பிரச்சனை வந்த பிறகு அதை யோசிக்கிறாங்க. ஸோ அது மிகப்பெரிய ஞானமலையாக, ஒரு காலத்தில் சிவனே அந்த மலையாக இருந்தது தான் இன்றைக்கி மலையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ திருவண்ணாமலைங்கிறதுல இத்தனை விஷயங்கள் இருக்குது. புத்தாடை உடுத்தி, ஆனால் இன்னைக்கு கிரிவலம் பௌர்ணமியில் வேணால் பௌர்ணமியில் பிறந்தவர்களுக்கு பரிகாரமே புத்தாடை உடுத்துவது தான். பௌர்ணமியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களோட அந்த திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம்பா. திதியை பிடித்த விதியை அல்ல, திதியை பிடித்தால் நிதியை வெல்லலாம். உங்கள் திதி மூலியமாக தான் உங்களுடைய வருமானத்தை சொல்லுது. நீங்கள் பிறந்த கரணம், நீங்கள் பிறந்த திதி தான் உங்களுடைய வேலையும் வருமானத்தையும் சொல்லும். அப்போ அந்த திதி, பௌர்ணமி திதியில் பிறந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எப்பவுமே கொண்டாட்டமாக இருக்கக்கூடியவர்கள், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணுறவங்க, குதூகலமாக இருக்கணும், எப்பவுமே அவங்களுக்கு அந்த புது ட்ரெஸ் போட்டுக்கணுங்கிற ஆசை இருக்கும். அந்த பௌர்ணமி திதிக்கே பரிகாரமாக எடுத்துக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு பௌர்ணமியிலும் கர்மிபக்ஷம் ஒரு புது கர்ச்சீஃபாக வாங்கி வச்சுக்கணும். நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்குன்னா பௌர்ணமி ட்ரெஸ் எடுத்துக்கோ, புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கோயிலுக்கு போ. நீ பௌர்ணமி கிரிவலம் போறியா, நீ ஒரு வேஷ்டி ஒரு மேல் துண்டு இதை புதுசு வாங்கி போட்டுட்டு குளித்து நல்லா போய் பாரு. அந்த கிரிவலத்தினுடைய பலன் மிகப்பெரிய அளவில் உனக்கு ஒரு மாற்றத்தை, புதுசாக பிறந்ததாக உனக்கு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்படி கிரிவலத்தை நம்ம பண்ணணும். அடுத்தது விஷ்ணுமாயா கட்டிங்க. விஷ்ணுமாயா வழிபாடுங்கிறது அது ஒரு விதமான ஒரு சமூகம் சார்ந்து இருக்குது. இன்னைக்கு என்னென்னா, எனக்கு இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நாளைக்கு குழந்தை பெற்றுடணும், நான்லாம் 10 மாதமெல்லாம் வெயிட் பண்ண முடியாது. ஸோ அதை நான் தவறாக எதையும் சொல்ல. விஷ்ணுமாயா வழிபாடு அப்படிங்கிறது அவர்கள் குட்டி சாத்தான் வழிபாடு, அந்த மாயாங்கிறது வேறு விதமாக அவங்க பகவதின்னு சொல்கிறாங்க. இந்த அடிமை காவுகள் அப்படிங்கிற இடத்துக்கு சிலர் போகவே கூடாதுன்னு இருக்கு. நிறைய காவுன்னு சொல்லுவாங்கங்க. விஷ்ணுமாயாங்கிறது இந்த குட்டிச்சாத்தான் அது சம்மந்தப்பட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் தான். இப்போ கூட அடிக்கடி ஃபேஸ்புக்கில் கூட ஒருத்தர் வந்துட்டு போவார், விஷ்ணுமாயா குட்டிச்சாத்தான் வழிபாடுன்னு. எனக்கு சீக்கிரமாக ஒரு பலன் நடந்துடணும், நான் உங்களை ஜெயிச்சிடணும், நான் இல்லையா உங்களை நான் முடிச்சிடணும், எல்லாம் எனக்கு தான் கிடைக்கணுங்கிற அந்த தாமச குணம் தான் போய் அதில் விழ வைக்குது. நீங்கள் இன்னைக்கு கல்யாணம் பண்ணிட்டு நாளைக்கு குழந்தை பெற்றுக்க முடியுமா? நீங்கள் தலைகீழாக என்ன தபசு பண்ணினாலுமே அதை நடக்க போகிறது கிடையாது. அதற்குண்டான காலங்களை அதை எடுத்துக்கொள்ள தான் செய்யும். காலம் அப்படிங்கிறது என்னோட கைக்குள்ளேயே இல்லை. நேரம் அப்படிங்கிறது என்னோட கையில் இருக்குது. காலம் வேற, நேரம் வேற. இப்போ நேரம் என் கைக்குள்ளே இருக்குது. இந்த நேரத்திற்குள் இப்போ 15 நிமிஷத்தில் நம்ம பேசி முடிச்சுருவோம்னா நம்ம பேசி முடிச்சிருவோம். பட் அதே காலம்ங்கிறது, இந்த நேரத்தில் டப்புன்னு கரண்ட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் 15 நிமிஷத்தில் பேசிடுவீங்களா? முடியாது. அது காலத்தோட கையில் இருக்குது. நான் பேசணுங்கிற நேரம் என் கையில் இருக்குது. அப்போ மக்களுடைய இது சீக்கிரமாக எல்லா இடத்துலையும். ஸோ அதனால தான் காலமும் நேரமும் கைகூடணும்பாங்க. நீங்கள் திருவண்ணாமலை பற்றி சொல்லும்பொழுது ரொம்ப அழகாக சொன்னீங்கய்யா. அது ஒரு ஞானமலை அப்படின்னு சொல்லியிருங்க. அந்த ஞானமலையில் சிவனே அதில் இருக்கார், சிவன் மலையை தான் அதை பார்க்குறாங்க. ஆனால் அது என்ன சொல்கிறாங்கன்னா, அது கீழே 4000 குடும்பங்கள் இருக்குங்கிறாங்க அந்த மலை அடிவாரத்தில். ஒரு பொறியாளர் கூட சொன்னார், 4000 குடும்பம் இருக்குது, வீடு இருக்குன்னா ஒரு வீட்டுக்கு ஒரு போர்வெல்லாவது இருக்கணும். குறைந்தபட்சம் 1000லேருந்து 1500 முறை அங்கே துளையிடப்பட்டிருக்கு. அந்த மலையை போட்டு குடஞ்சிருந்தால் அங்கே எப்படி ஒரு கிரிப்னஸ் இருக்கும். ஸோ இது மக்கள் தவறு தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறேன். மக்கள் தவறுனா அந்த மக்கள் குடியேறுவதற்கு அனுமதி கொடுத்தது யாரோட தவறு? அதிகாரிகள் தவறு. எல்லாரோட தவறும் அங்கே இருக்குது. இத்தனை சிவபக்தர்கள் எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க, அது யாரையுமே நீ எதிர்க்கவே இல்லையா? அந்த மலை அது மலையாக தான் இருக்கணும்.
அதனால தான் அங்கே மலை மேலே கூட போய் சிவன் உட்காந்துக்கல, அவர் மலை கீழே தான் உட்காந்துருக்காரு. அப்போ இந்த இயற்கை என்ன பண்ணுது, தன்னை தானே புதுப்பித்து கொள்ளுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்யறப்போ, இயற்கையை நீங்கள் நோண்டுறப்போ உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இயற்கை உங்களை திருப்பி நோண்டிச்சின்னு வச்சுக்கோங்க, தாங்க மாட்டேங்கிட்ட. ஏதோ ஒரு படத்துல பூமி தாய் சிரிக்க போறாடா, தாங்க மாட்டேங்கடான்னு சொல்லுவோம் பாருங்க, அந்த மாதிரி தான். சிரிச்சதுன்னா எத்தனை உயிர், 7 உயிர் போச்சு. இனியாவது இது போன்ற விஷயங்களுக்கு அனுமதி இல்லாமல் அங்கே இருக்கிறவங்களுக்கு வேறொரு மாற்று வழிகளை உருவாக்க வேண்டியது அரசோட கடமை. நம்ம கேரளா திருச்சூர் கோவிலை பற்றி சொன்னீங்க, அது மாந்திரிகம் சார்ந்தது. ஆமாம். இன்னைக்கு மக்களோட மனநிலையை பார்த்தீங்கன்னா அந்த மாந்திரிகத்துக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு இன்னைக்கு காய்ச்சல் வந்தால் நாளைக்கு சரியாயிடும், அது படுத்திருக்கவே கூடாது. என்னோட பேராசை தான் காரணம். எல்லாரும் 11ஆம் பாவமாகவே இருக்காங்க. 11ஆம் பாவங்கிறது பேராசை பிடிச்ச பாவம். எல்லாம் எனக்கு தான், எனக்கு தான், எனக்கு தான், எனக்கு தான், யாருக்குமே எதுவும் கொடுக்காம நானே வச்சுக்கிறேன்னு சொல்கிறோம் பாருங்க. அந்த பாவம் வந்து நம்ம குருநாதர் வந்து அந்த பாவத்துக்கு விளக்கம் கொடுத்துருக்கிறப்ப அழகாக கொடுத்துருப்பார். பேராசை, அந்த கர்மாவில் வந்து அதை சொல்கிறப்ப பேராசை, அடுத்தவங்களுக்கு எதுவுமே கொடுக்காம நானே அனுபவிக்க வேண்டும் என்கிற நிலை. எனக்கு இந்த பாபா படத்தில் இப்ப ராமசாமின்னு ஒருத்தர் இருப்பார், உடனே இப்போ நடக்கணும், எனக்கு அதெல்லாம் முடியாது அப்படின்னு. அப்போ எனக்கு உடனே நடக்கணும், எனக்கு வியாதி வந்தால் உடனே போயிடணும், எனக்கு பணம் உடனே போயிடணும், எனக்கு அதிர்ஷ்டம் அப்படியே கொட்டணும். கொட்டிச்சா நீங்கள் போனீங்களே நடந்துதானா? ஒரு சில விஷயங்கள் அதனால் உனக்கு ஆயிருக்குமே ஒழிய வாழ்க்கையவே மாற்றக்கூடிய பரிகாரம் எங்கேயுமே கிடையாது. நம்மளே நிறைய பேசுகிறோம் அப்படின்னா பொதுவான விஷயங்கள் பேசுகிறோம். ஒரு சிலருக்கு அந்த விஷயம் பொருந்தி இருக்கும், ஒரு சிலருக்கு பண்ணி ஒன்றுமே நடக்கலைன்னு கமெண்ட் போடுவான். அது உனக்கு உண்டானது இல்லை. பரிகாரம்ங்கிறதே உங்களோட ஜாதக ரீதியாக பார்த்து உங்கள் ஜாதகத்துக்கு இந்த பரிகாரம் செய்யலாமா, ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை முதல் தீர்ந்துடுமா, இல்லை உனக்கு பிரச்சனை தான் வாழ்க்கையா, வாய்ப்பே இல்லை அப்படின்னு இருக்கிற இடத்துல நீங்கள் பரிகாரம் என்ன பண்ணாலும் அது வந்து சாம்பலில் செய்த ஹோமத்துக்கு சமம். சாம்பலில் நெய் ஊற்றினீங்கன்னு என்ன பிரயோஜனம்? புகையும் வராது, நெருப்பும் எரியாது. அப்போ எரிஞ்சிட்ருக்கிற நெருப்பில் நெய்யை ஊற்றினீங்கன்னா நல்லது, சாம்பலில் கொண்டு போய் நெய் ஊற்றினா. அது மாதிரி நமக்கு அந்த ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய இடத்தில் என்னுடைய ஜாதகம் எனக்கு முதல் சாதகமாக இருக்கணும்னு பார்க்கணும். ஆனால் நம்ம இன்றைக்கி ஜாதகம் பார்க்குறப்பயே சாதகமாக தான் ஜோசியர் பள்ளின்னு சொல்லணும். அவர் ஏதாவது ஆப்போசிட்டாக சொல்லிட்டாருன்னு ஜோசியர் சீலையில் அடுத்த ஜோசியர் எவன் ஜாதகமாக சொல்கிறானோ அவன் தான் நல்ல ஜோசியர். அதனால தான் நிறைய ஜோதிடர்கள்லாம் நெகட்டிவாக பற்றி சொல்கிறதே. ஆமாம், அதை தான் ஏஎல்பி மறுபடியும் சொல்லுது. திருப்பியும் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அலைய வேண்டாம். ஃபஸ்ட்டு உங்களை பற்றி உனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா, எனக்கு தெரியுமா, எனக்கு தான் தெரியும். அப்போ உங்கள் வாழ்க்கை உங்கள் தலையெழுத்தை நீங்கள் தான் இங்கே பார்த்துக்கணும். அதே போல் சார், நீங்கள் கொடுத்த தகவல்களில் நிறைய மக்கள்கிட்ட பேராதரவு பெற்றது என்னென்னா அந்த ஏலக்காய் மாலை சொன்னீங்க. அதே போல் அந்த கிராம்பு மாலை போட்டால் வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னீங்க. இப்போ சில பேர் வந்து இந்த பரிகாரமாக ஏதாவது கடவுளுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. இப்போ வந்து பிள்ளையாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விதவிதமான மாலைகள்லாம் போடலான்னு சொன்னீங்க. அதை பற்றி ஏதாவது கொஞ்சம் நேயர்களுக்காக சொல்லுங்கள். இப்போ பிள்ளையாருக்கு ஏற்றுறதுல நிறைய விஷயங்கள் பிள்ளையார் வழிபாட்டில் இருக்குது. பிள்ளையார் வழிபாட்டிலே ஒன்று கர்மவினை தீர அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரிகாரம் சொல்லுவாங்க. இது ஆக்சுவலாக சனிக்கிழமை அன்னைக்கு பண்ணணும். எதில் பண்ணணும்னா ஒரு பித்தளை தட்டு, அதில் ஒரு அரச இலை, அந்த அரச இலையை தொடச்சி அதுக்கு பொட்டெல்லாம் வச்சுட்டு அதை பித்தளை தட்டில் வச்சு சுற்றியும் பூவெல்லாம் வச்சுட்டு அந்த அரச இலை மேலே மண் அகல் விளக்க வச்சு அதில் திரி போட்டு நல்லெண்ணெய் வச்சு விளக்கேற்றி பிள்ளையாருக்கு ஏற்றிட்டு வந்தால் கர்ம வினை தீருங்கிறான். நீங்கள் விநாயகர் சதுர்த்திகள் பார்த்தீங்கன்னா எல்லா இலை தலைகளையும் விநாயகர் அர்ச்சனை பண்ணுவோம். பத்திரங்கள் அப்படின்னு ஒவ்வொரு பத்திரம் 21 பத்திரங்கள். இதில் நீண்ட காலமாக எனக்கு ஒரு காரியம் வந்து நிறைவேறவே இல்லை அப்படிங்கிறவங்க கற்பூரவள்ளி தலை இருக்கு இல்லையா, நமக்கு சளிக்கெல்லாம் நல்லதுன்னு தெரியும். கற்பூரவள்ளி இலை வந்து 9 இலைகளை எடுத்து மாலை மாதிரி கோத்து விநாயகருக்கு போய் போட்டுட்டு வந்தா, கற்பூரவள்ளி இலையால் அவரை வந்து பூஜை பண்ணினா தீராத ஒரு பிரச்சனை, நீண்ட கால பிரச்சனை இருக்குன்னா அது வந்து தீர்த்து கொடுக்கும் அப்படின்னு. அதே போல் இப்போ என்ன எல்லாம் எக்ஸாம் வரப்போகுது குழந்தைகளுக்கெல்லாம், +1 +2 10th எந்த ஸ்டாண்டர்ட் படித்தாலும் அம்மா அப்பாவுக்கு என்ன மார்க் வாங்கலை அப்படின்னு தானே சொல்ல போகிறாங்க. அப்போ குழந்தைகளுக்கு அது ஒரு ப்ரெஷராகவே இருக்கும். அப்போ நல்ல ஒரு ஞாபக சக்தி வரக்கூடியதாக ஒரு விநாயகர் வழிபாடு. இந்த விநாயகர் வழிபாடுக்கு என்ன வேணும்னா 5 மண் விளக்கு, நெய், பச்சை கலர் திரி வந்து பச்சை கலர் திரி தான் போடணும், ஏலக்காய் மாலை,
ஏலக்காய் மாலை எப்படி போகணுன்னா ஒரு சின்ன விநாயகர் விக்கிரகம் எடுத்து வச்சுக்கணும். வீட்டில் மண்ணாக இருக்கலாம், இல்லைன்னா பித்தளையில் கூட வாங்கி வச்சுக்கலாம். சௌரியம் இருக்கிறவங்க வெள்ளி தங்கத்தில் கூட வாங்கிக்கிங்க. அது உங்களுடைய பொருளாதார நிலையை பொறுத்தது. சரிங்களா? அப்போ ஒரு தட்டில் விநாயகர் சிலையை வச்சு அதை சுற்றி 5 விளக்குகளை வச்சு பச்சை திரி போட்டு அதுக்கு நெய் விட்டு அந்த 5 விளக்கை ஏற்றணும். ஏற்றிட்டு 5 ஏலக்காய், 5 ஏலக்காயில் பச்சை கலர் நூலில் அந்த ஏலக்காவை மாலையாக கோர்த்து விநாயகருக்கு போடணும். போட்டுட்டு நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன், அந்த மந்திரத்தை 50 தடவை சொல்லணும். இதை 16 நாள் தொடர்ந்து செஞ்சுட்டு 16 நாளும் புதுசாக தான் ஏலக்காய் மாலை போடணும். இந்த திரியும் புதுசாக தான் போடணும். இது எரிஞ்சு முடிஞ்சிடுச்சுன்னா எடுத்துட்டு அடுத்த நாள் திரும்பி பச்சை கலர் திரி போட்டு நெய் விட்டு திரும்பி அதே விளக்கை யூஸ் பண்ணலாம். நெய்யும் திரியும் மாற்றணும். ஏலக்காய் மாலை போட்டிங்க இல்லையா, அந்த மாலையும் எடுத்து சேர்த்து வச்சுக்கணும். வீசிடக்கூடாது. 16 நாளும் அதை ஒரே இடத்துல சேர்த்து வைக்கணும். இப்போ டெய்லி 5 ஏலக்காவை கோத்து மாலை போடணும். இந்த மந்திரத்தை சொல்லணும். ஞான வித்யாதர ஸ்துதாயே, ஞான வித்யாதர ஸ்துதாயே, ஸ்வயம் பிரகாச பரிபாலன, ஸ்வயம் பிரகாச பரிபாலன ஹயக்ரீவாய நமஸ்துப்யம். இந்த மந்திரத்தை நிதானமாக கேட்டு எழுதிக்கிங்க பார்க்குறவங்க. எழுதிக்கிட்டு இந்த மந்திரத்தை அந்த குழந்தைகள் 50 முறை சொல்லணும். இது ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் 50 டைம்ஸ் சொல்கிறதுக்கு. இந்த விளக்கேற்றணும், மாலை போடணும், இந்த மந்திரத்தை சொல்லணும். 2 பேரிச்சம்பழத்தை விநாயகருக்கு படைக்கணும். நைவேத்தியமாக படைத்து 16 நாள் முடிஞ்சோடனே 17ஆவது நாள் இந்த ஏலக்காய் மாலையெல்லாம் 5 போட்டிங்களோ அதெல்லாம் சேர்த்து ஒரே மாலையாக கோத்து இந்த நைவேத்தியம் பண்ண பேரிச்சம்பழத்தையும் எடுத்து சேர்த்து வச்சுருங்க. இதையெல்லாம் எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்கிற ஹயக்ரீவர் கோயில் இருந்தால் கொண்டு போய் ஹயக்ரீவர் போடுங்க. இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலில் போய் இந்த மாலையை போட்டுட்டு ஒரு விநாயகர் அர்ச்சனையெல்லாம் பண்ணிட்டு அந்த பேரிச்சம்பழம் சேர்த்து வச்சதை அங்கே வரக்கூடிய குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வந்துடுறது. இது ஒரு முறை 16 நாள் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு முன்னாடி பண்ணிட்டு எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இந்த மந்திரத்தை மாத்திரம் கண்டினியூஷனாக சேண்ட் பண்ணி போய் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஒரு 50% இருந்த குழந்தை 70% மார்க் வாங்குற அளவுக்கு இந்த பரிகாரம் ஆக்சுவலாக நம்ம சொல்லி நிறைய குழந்தைகளுக்கு இதனால் அந்த மார்க்கு, ஏன்னா ஞாபக சக்தி வளர்கிறதுக்கோசரம் விநாயகர் அப்படிங்கிற ஒரு மூலாதாரம். இப்போ மூலாதாரம் தான் நமக்கு மூலாதார கனல் அப்படின்னு அவை பாட்டி பாடியிருப்பா. ஸோ அங்கிருந்து தான் நம்மளுடைய எல்லா பதிவுகளும் போய் நிற்கக்கூடிய இடம். அப்போ நீங்கள் படிக்கிறது பதியணுங்கிற ஒரு இதுக்கு இந்த மூலாதாரத்துக்கு கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகரை பிடித்து கொள்ள உங்களுக்கு நல்ல அந்த மேதாவிலாசம் படிப்பு சார்ந்த விஷயங்கள் இதிலெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு நிலையை தரும். சூப்பர். இப்போ நிறைய பேருக்கு என்ன விஷயங்கள்னா, தன்னுடைய வாழ்க்கை வந்து முன்னேற எனக்கு வந்து கண் திருஷ்டிகள், நிறைய பொறாமைகள், போட்டிகள் இது மாதிரி என்னை வந்து தாக்குது. நான் கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டு வர சூழலில் இந்த மாதிரி கண் திருஷ்டினால என்னுடைய சரிவு ஏற்படுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி கண் திருஷ்டிகள் போகணும்னா என்ன மாதிரி பரிகாரங்கள், எந்த கடவுளை வழிபடலாம்? கண் திருஷ்டி போகணுன்னா இன்றைக்கி நிறைய பைரவர் வழிபாடு, அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி பைரவர் வழிபாடு அப்படிங்கிறத வந்து முதல் விஷயமாக எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன திருஷ்டி, என்ன விஷயம், எந்த தெய்வ வழிபாட்டை பண்ணினா பண்ணுங்க, பண்ணாட்டி விடுங்க, நீங்கள் கரகம் எடுத்தால் எடுங்க, எடுக்க வீட்டில் விடுங்க, எங்களுக்கு போட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் முதல் பண்ண வேண்டியது குலதெய்வ வழிபாடு தான். ஸோ குலதெய்வம் செய்யாததை எந்த தெய்வமும் செய்யாது. நீ குலதெய்வத்தை விட்டுருவாங்க, மற்றது இதையோ பிடிச்சிட்டு எனக்கு பண்ணலை நீன்னா ரைட்ஸ் முதல் இந்த தெய்வம் பண்ணணுன்னா அந்த தெய்வம் குலதெய்வம் அனுமதி கொடுக்கணும். நீங்கள் சொல்கிற இந்த செய்வினை, மாந்திரீகம், பில்லி, ஜூனியம், திருஷ்டி இது எத்தனை ஒருத்தருக்கு ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னா குலதெய்வம் முதல் அனுகூலத்தில் இல்லை. அப்போ குலதெய்வ வழிபாட்டை சரியாக பண்ணு. குலதெய்வ வழிபாட்டுக்கு என்ன சிறப்பு, எதில் பண்ணணும் அப்படின்னா வாழைத்தண்டு திரி. ஏன்னா வாழையடி வாழையாக வந்தது தான் குலதெய்வம். வாழையடி வாழையாக தான் எங்கள் அப்பா, நான், எனக்கு அப்புறம் என் குழந்தை, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒன்றுன்னு வாழையடி வாழையாக கல்யாண வீட்டிலலாம் அந்த வாழை மரம் கட்டக்கூடியதனுடைய அடையாளமே அந்த வாழையடி வாழையாக அப்படி தொடர்ந்து வரக்கூடியது ஒரு பரம்பரைங்கிறது எங்கேயும் கட்டாகாமல் வருது. இப்போ ஒரு வாழை மரம் விழுகுதுன்னு அடுத்துரு அதை ஒரு கண்ணு விட்டுட்டு விழுகும். அப்போ அந்த வாழை மரத்து நார் நீங்கள் வீட்லேயே நீங்களே பண்ணலாம். இல்லைண்ணே இப்போல்லாம் கடையில் கிடைக்குது, நீங்களே பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மனசுக்கு வந்து நானே பியூராக அதையே தான் யூஸ் பண்ணுறேங்கிற அந்த எண்ணம் இருக்கும். ஈஸி தான் அதை பண்ணுறது. ஒன்றும் வாழைத்தண்டு நிறைக்கணுன்னா அந்த திரி மாதிரி வரும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து காய வச்சு திரிச்சிங்கன்னா திரியாயிடும்.
அதோட பஞ்சையும் சேர்த்து திரி பண்ணி அமாவாசை மற்றும் பௌர்ணமி 2 நாட்களில் வீட்டிலையே குலதெய்வ படத்துக்கு முன்னாடியோ அல்லது குலதெய்வத்தை நினைத்தோ அந்த விளக்கில் அந்த வாழைத்தண்டையும் அந்த பஞ்சையும் சேர்த்து திரி போட்டு நெய் விட்டு விளக்கேற்றி குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்ய குலதெய்வத்தினோட அனுகூலம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்ததுன்னா திருஷ்டியும் இல்லை, எதுவுமே முதல் இல்லை. ஸோ நல்ல பரிகாரம்னா குலதெய்வ வழிபாடு தான் உங்களுடைய முன்னேற்றத்தை எல்லாத்தையும் பாதுகாத்து உங்களுக்கு கொடுக்கக்கூடியது. அதனால் திருஷ்டி தோஷங்கள் இதெல்லாம் விலகத்திற்கு முதல் பண்ணிக்க வேண்டியது குலதெய்வ வழிபாடு. இப்போ திருஷ்டிக்கு நவதானியத்தை வைத்து ஒரு பரிகாரம் பண்ணலாம். இப்போ சபரிமலைக்கெல்லாம் போகிறப்போ அந்த தேங்காவை உடச்சி உள்ள ஓட்டை போட்டு அந்த தண்ணியை எடுத்துட்டு நெய் ஊற்றி கொண்டு வராங்களே, இதே தான். தேங்காவை குடுமி பிச்சுட்டு மேலே ஓட்டை பண்ணிட்டு அந்த தண்ணியை ஃபுல்லாக இளநீரை காலி பண்ணிட்டு அதுக்குள்ளே ஒரு 100 கிராம் நவதானியத்தை போடுங்க. அந்த ஓட்டையில் நவதானியம் போகும், எல்லாம் சின்ன சின்ன தானியம் தானே, கொஞ்சம் நிதானமாக போடுங்க, உள்ளே போயிடும். போட்ட பிறகு அது மேலே ஒரு கற்பூரம் வச்சு வீடு உங்களுக்கு இதெல்லாம் சுற்றி கொண்டு போய் முச்சந்தியில் உடச்சிருங்க. திருஷ்டி தோஷம் தீர்ந்து போச்சு, அவ்வளோதான். இந்த திருஷ்டி கழிக்கிறது அப்படிங்கிறது ஞாயிறு செவ்வாய் வியாழன் தான். வியாழன் அமாவாசையில் பண்ணுறாங்க. ஸோ இது கழிவு நாட்கள், கழிவுகள் எல்லாமே தேய்பிரை எல்லாமே கழிவுக்கு உண்டான திதிகள். தேய்பிரை பஞ்சமிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இருக்கிறதெல்லாம் இந்த கழிப்பு கழிக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இன்னைக்கு கழிப்பு கழிச்சோங்க அப்படிமா. ஸோ அந்த தேய்பிரை எல்லாமே கழிப்பு கழிக்கக்கூடிய திதி தான். அமாவாசையும் கழிப்பு கழிக்கிறது. அப்போ தேய்பிரையில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை, வியாழக்கிழமை, செவ்வாய்க்கிழமை அமாவாசையில் இந்த திருஷ்டிங்கிற உங்கள் கழிப்பை கழித்து நீங்கள் வந்து அதை பண்ணலாம். அது ஒரு சிறப்பான ஒரு பரிகாரமாக இருக்கும். சரி, இப்போ இந்த ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் அதிகமாக வர்றதுக்கு காரணமே நிறைய பேருக்கு மன அழுத்தம், மனச்சோர்வு இதுதான். சில பேர் அதையும் தாண்டி நிறைய பேருக்கு என்னென்னா ஒரு மன உளைச்சலே வந்து ஒரு மனக்குழப்பமாக நிறைய பேர் மாறிடுறாங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த வயசானவங்க, அது இல்லாமல் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப சூழல் காரணமாக அல்லது ஏதாவது ஒரு ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அதிலே ஒரு பெரிய டிப்ரெஷனில் அந்த மனக்குழப்பத்துக்கு ஆளாயிறாங்க. அந்த மனக்குழப்பம் உள்ளவங்களுக்கு முன்னாலாம் நமக்கு தெரியும் ஒரு சில கோயில்களுக்கு போயிட்டு வாங்க அப்படிம்பாங்க. இதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் அது மாதிரி தான் இருக்குங்களா? இப்போ மனம் சார்ந்த மனம் பேதளிப்பு, ஒரு சிலது பேய் பிடிச்சிருச்சு, பிசாசு பிடிச்சிருச்சு, இதுவுமே ஆக்சுவலாக மனபேதளிப்பு தான். நான் ஒரு அதாவது இதை வந்து நம்ம வேதாத்ரி மகரிஷி இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருந்தார். எப்படி இது உயிர்நிலை வந்து எப்படி அட்டாக் ஆகுது அப்படிங்கிறது. உங்களோட பயந்த ஒரு நிலை இருக்கு இல்லையா, விசுக்குன்னு பயந்துட்டேன் அப்படிம்பீங்க இல்லையா, இந்த விசுக்குன்னு பயந்துட்டேங்கிற நிலையில் உங்கள் உயிர்நிலை வெளியே வந்து உள்ளே போகும். சட்டானா அப்படி பயப்படுறப்போ அந்த பக்குன்னு அடிச்சதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த உயிர்நிலை வெளியே வந்துட்டு உள்ளே போகிறப்போ அது அட்டாக்காக பண்ணுது. காத்து கருப்பு அப்படிங்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் எப்படி நடக்குது? இதே தான் இந்த சுவாமி ஆடுறது பண்ணுறது பார்த்தீங்கன்னா மின்காந்த சக்தி. ஏன்னா இங்கே இதை இழுத்து விடுறது, அது தாங்குகிற சக்தி எனக்கு இருக்கணும், இல்லைன்னா நான் ஆடிக்கிறேன். நீங்கள் சாமி கும்பிட்றப்போ ஒரு சிலர் பார்த்துருக்கீங்களா, இப்படி போயிட்டு வந்துட்டுருப்பாங்க. அந்த மின்காந்த அதிர்வலையே எனக்கு தாங்கக்கூடிய சக்தி. அப்போ அந்த மாதிரி நிலையில் தான் ஒருத்தராக மாறிடுறாரு அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி வயதானவர்கள் வந்து அவங்களுடைய சிந்தனைகள் காரணமாக ஆதிசங்கரர் வந்து கரெக்டாக சொல்லியிருப்பார். பாலஸ்தாவத் கிரீடாசக்தா, தருணஸ்தாவஸ் தருணீசக்தா, விருத்தஸ்தாவஸ் சிந்தாசக்தா, பரமே கோயினி பிராமணி சக்தகாம்பர். பாலஸ்தாவத்துக்கு நீங்கள் ஒரு குழந்தையாக இருக்கிறப்போ உங்கள் விளையாட்டு தான் உங்களுடைய சிந்தனை. நீங்கள் ஒரு இளைஞனாக மாறிட்டீங்கன்னா சைட் அடிக்கிறதுலாம் சிந்தனை. தருணி அப்படின்னா பெண்கள் சம்மந்தமாக, இளைஞன் ஒரு இளைஞியை விரும்புவது என்ன தவறுன்னு வடிவேல் சொன்ன மாதிரி அப்படி தான் இருக்கும். வயசாகிடுதுன்னா எதுக்கு நீங்கள் யோசிக்கிறீங்க, விசாரப்படுறீங்கன்னு இல்லை, புலம்பிகிட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கலாம் வீட்டில், எதுக்குமா புலம்புறேன்னு கேட்டால் அப்படி தான்ருவாங்க. ஏன்னா அந்த வயசானோன்னா அவங்களோட இயலாமை, அப்போ எப்போ பார்த்தாலும் ஒரு யோசனையில் இருக்காங்க. யாருமே இறைவனை நினைப்பதே இல்லைன்ட்டார் அவர். அப்போது இது நீங்கள் கேட்ட கேள்வி என்னோட. அப்போது ஒரு சில நிகழ்வுகளாலோ உடல் உபாதைகள் காரணமாகவோ எனக்கு இப்படி இருக்குமா, ஒன்றும் இல்லாத விஷயத்தை பெரிதுபடுத்தி கொண்டு எனக்கு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு யோசிக்கிறாங்க பார்த்தீங்களா, இதனாலேயே மன அழுத்தத்துக்கு காரணமாயிடுறாங்க. ஒரு சில குழந்தைகள் படிப்பின் காரணமாக மன அழுத்தத்துக்கு காரணமாயிடுறாங்க. இல்லை எதையாவது பார்க்கக்கூடாததை பார்த்தது திடீர்னு பயந்த நிலை, இதனால் மன அழுத்தத்துக்கு காரணமாகறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு சின்ன பரிகாரம் நம்ம சிம்பிளாக முடிச்சிடலாம். நம்ம எல்லாருமே இந்த ஊமத்தங்காயை வந்து எடுத்துகிட்டு போய் கறி பூசி போர்டு கடிச்சு பார்த்துருக்கோம். ஆமாம், அந்த காலத்து போர்டுக்கு தேவைப்பட்டது, இந்த காலத்துக்கு இல்லை டிஜிட்டல் போர்டு ஆகிடுச்சு. கறியை வச்சு அதை மைய அரைச்சி நம்ம போர்டை புதுப்பிக்கிறதே அதில் தான் பண்ணுவோம்.
ஊமத்தங்காய் ஊமத்தம்பூ இது ரெண்டுமே வந்து சிவனுக்கு ரொம்ப உகந்தது. ஊமத்தைம்பூ வந்து நல்ல உகந்த ஒரு மலர். ரொம்ப மென்டலி டிப்ரெஸ்டாக இருக்கக்கூடியவங்க அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறாங்கங்கிறவங்க அந்த ஊமத்தங்காய் விஷமுள்ள காய் தான், அதை கொஞ்சம் கவனமாக பறிச்செடுத்து அதை மேலே தோல் சீவிட்டு கொஞ்சம் ஓட்டை பண்ணிக்கணும். இழுப்பெண்ணெயை விட்டு திரி போட்டு சிவன் கோவிலில் அதுக்கு விளக்கு ஏற்றணும். ஏன்னா கோயிலில் பர்மிஷன் கொடுக்கணும், இதெல்லாம் என்ன புதுசாக இருக்கு, எவனா கிளப்பி விட்டானான்னு திட்டுவாங்க. இதெல்லாம் ஆக்சுவலாக மிகப்பெரிய தாந்திரீக பரிகாரம் இது. பண்ணினவங்களுக்கு நிஜமாக 100% சரியாக இருக்குது. இதெல்லாம் டெஸ்டட் ஓகே அப்படின்னு சொல்ல வேண்டிய பரிகாரம். ஆமாம், அது வாரண்டியான பரிகாரம். ஏன்னா என்னோட கிளைண்ட் ஒருத்தங்களுக்கு அப்படி வரும், அவங்க ஹஸ்பண்டுக்கு என்னமோ நோயின்னு சொல்கிறாரு, சரியா மாட்டேங்குது. யார் சார் பண்ணணும்? இப்போ உடம்பு சரியில்லாதவங்களுக்காக யாரும் வேணாம், ஓகே நினச்சி கூட பண்ணலாம். மாதிரி மென்டலி டிப்ரெஸ்டாக இருக்குது, மென்டலி இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள், அந்த தானாக அழுத்தத்துக்கு ஆளானவங்க இந்த ஊமத்தங்காயில் அந்த விளக்கேற்றி பண்ணினாங்கன்னா சிவன் கோயிலில் ஒரு பிரதோஷத்தன்னைக்கு ஆரம்பித்து தொடர்ந்து 11 நாள் பண்ணிட்டு வந்தாங்கன்னா நல்ல ரிலீவ் கிடைக்கும். ஊமத்தம் பூ கிடைச்சதுன்னா அதை வந்து தண்ணியில் விட்டு சிவனுக்கு அபிஷேகம் செய்ய சொல்லணும். இல்லை ஊமத்தம் பூவால் சிவனுக்கு அர்ச்சிக்க உங்களுக்கு இந்த மனோரீதியாக இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை வந்து தீர்க்கக்கூடிய மிக சிறப்பான டெஸ்டட் ஓகேவான பரிகாரம் அப்படின்னீங்கன்னா இது வந்து சிறப்பானது ஒரு பரிகாரமாக இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சி சார். அதாவது பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்துலையும் ஒரு மக்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துறீங்க. ஏன்னா இந்த தீர்வு கிடைக்காததுனால தான் நிறைய பேர் தத்தளிச்சிட்டு இருக்காங்க, என்னடா செய்வது, இப்படி நமக்கே அமையுது அப்படின்னு. நிச்சயமாக அதை பார்க்குறவங்களுக்கு இந்த ஒரு நல்ல பயனுள்ள தகவலாக இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சி சார், கோவையிலேருந்து வந்து நல்ல பல தகவல்களை கொடுத்தீங்க. மிக்க மகிழ்ச்சி சார், நன்றி.